அர்ச்சனா 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 சிவகாமி 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 என்னாச்சு சிவகாமி அர்ச்சனா அர்ச்சனா இல்லம்மா குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர போயிருக்கா சிவகாமி என்னம்மா ரொம்ப மூச்சு விட முடியலையா ஒரு நிமிஷம் இரு இந்த இந்த முடியலையா நீ இப்படி சாஞ்சு உட்காரு நான் உள்ள போய் சுடுதண்ணி கொண்டு வரேன் இந்த தண்ணி குடி சிவகாமி குடி இந்த குடி குடி குடிமா சிவகாமி இப்ப எப்படி இருக்கு ஐயோ மூச்சு விட முடியலையே மூச்சு விட முடியல சிவகாமி கவலைப்படாத உனக்கு ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன் தைரியமா இரு என்ன ஐயோ மூச்சு நின்று போல இருக்கேன் ஐயோ என் பொண்ணை பார்க்கணுமே இந்த பாரு சிவகாமி உனக்கு ஒன்றும் ஆகாது எனக்கு அப்புறம் தான் எல்லாம் உனக்கு நீ கவலைப்படாம தைரியமா இரு அர்ச்சனா ஐயோ இத பாரு அர்ச்சனா ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொல்றேன் இல்ல வந்துருவா ஐயோ மூச்சு விட முடியலையே ஐயோ அப்பா சிவகாமி இத பார் உனக்கு வழக்கத்தை விட இன்னைக்கு வீசிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இதை இப்படியே விட்டுறக்கூடாது உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் வா எது வரனாலும் என் பொண்ணு வந்தது போய்க்கிறேன் ஐயோ ஜெயந்தியும் வினோதும் போக முடியலன்னு தாம்மா அர்ச்சனா பேரண்ட்ஸ் மீட்டிங்காக ஸ்கூலுக்கு போயிருக்கா மீட்டிங் எப்ப முடியும்னு தெரியல அது வரைக்கும் நாம இப்படியே உட்காந்துருக்க முடியுமா உடனே ஹாஸ்பிட்டல் போனோம் வா அடம் பிடிக்காம வா வா வேணாம் இந்த வார் சிவகாமி என்னோட சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்ல அட்லீஸ்ட் என்னோட சண்டை போடுறதுக்காவது உனக்கு உடம்புல தெம்பு வேண்டாமா வா போலாம் வா இந்த பார் சிவகாமி நம்மளுடைய 40 வருஷ தாம்பத்தியம் உண்மைன்னா உடனே இப்ப ஹாஸ்பிட்டல் புறப்படுறியா இல்லையா மெதுவா மெதுவா இப்படி உட்கார் நான் கதவை பூட்டிட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் வா வாசல்ல போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி போலாம் வா மெதுவா ஆட்டோ நில்லுப்பா நில்லு ஏறிக்கும் நேரம் இந்த ராஜு கிளினிக் பாப்பா
சிவகாமி முடியலன்னா பின்னால சாஞ்சு உட்காரு. டிரைவர் சார். ஏற்கனவே மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பள்ளமேடு பார்த்து போப்பா. சரிங்க சார். இதை வந்தாச்சுமா, கொஞ்சம் பொறுத்துக்க. ஒரு நிமிஷம் இரு. டாக்டர் ராகவி எங்க இருக்காங்க? ஒரு நிமிஷம் சார். லெஃப்ட்ல செகண்ட் ரூம். போ. இந்த ரூம் தான், உட்காரு. சிவகாமி, சிவகாமி, உள்ள போலாம். வணக்கம். வணக்கம். என்ன ப்ராப்ளம்? வழக்கத்துக்கு மாறா உங்களுக்கு வீசிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, அதான் செக்கப்காக கூட்டிட்டு வந்தேன். ஓகே, நான் கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்கல்ல? சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நானே மறந்துட்டா கூட என் பொண்ணு அர்ச்சனா கொடுக்கறதுக்கு மறக்கறதே இல்ல. வெரி குட். சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. செக்கப் முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். வாங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச் செல்வம். நல்ல வேளை நம்ம கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். இன்னும்
கொஞ்சம் லேட்டா இந்த கூட ஐயோ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆக்சுவலா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னம்மா ஆஸ்பத்திரி வந்திருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது? எனக்கு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நான் நல்லா தான் இருக்கேன். சிவகாமிக்கு தான். என்ன சத்தைக்கு? அத்தைக்கு ஒன்றும் இல்லை, எப்பவும் போல வர வீசிங் தான். இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டா. அதான் டாக்டர்கிட்ட செக்கப்புக்காக கூட்டிட்டு வந்தேன். உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி இங்க? மாமா அது ஏன் மாப்பிள்ள தயங்குறீங்க? என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இரு செல்வம், நானே சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல அங்கிள். எனக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட் அப்ப நிறைய பிளட் போய் பாவம் அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. அந்த குழந்தையோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். ஆக்சுவலா இந்த பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப ரேர். செல்வம் நிறைய தடவை பிளட் டொனேட் பண்ணிருக்கிறதுனால அவரோட குரூப் ஏபி நெகட்டிவ்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் இவரை கூட்டிட்டு வந்தேன். இப்பதான் பிளட் டொனேட் பண்ணிட்டு வராரு. தம்பி, கடவுள் மாதிரி வந்து என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்து நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தம்பி. சார், நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து என் குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கலனா என் குழந்தைய உயிரோடய பாத்துக்க முடியாது சார். எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி சார் நீங்க. என்னங்க நீங்க பாராட்டுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய சாதனை செஞ்சிடல. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் செய்யற நல்ல விஷயம் தான் ரத்த தானம். அதை தான் நானும் செஞ்சேன். அதனால கடவுள்லாம் சொல்லாதீங்க. போங்க போய் குழந்தைய பாருங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி தம்பி. நீங்க நன்றி சொல்லணும்னா அது நியாயமா இவங்ககிட்ட தான் சொல்லணும். சரியான நேரத்துல இருந்து கூட்டு வரலன்னா ரத்தம் கொடுத்து உங்க குழந்தைய காப்பாத்திருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி. ஐயோ, ரொம்ப நன்றி. என்னங்க இதெல்லாம்? விடுங்க, போய் குழந்தைய பாருங்க போங்க. வரேன் தம்பி, வரேங்க. ரொம்ப நன்றி சார். வரேன் சார். மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்ன மாமா இது? நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? உண்மை என்னன்னு தெரியாம உங்க 2 பேரையும் நான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? நீங்களும் நந்தினியும் ஜோடியா பைக்ல சிக்னல்ல நின்னப்போ நானும் சிவகாமியும் ஆட்டோல தான் இருந்தோம். உங்க 2 பேரையும் ஜோடியா பார்த்தப்போ சிவகாமி என்ன பார்த்தாலே ஒரு பார்வை. அப்பப்பா, அதை விவரிச்சு சொல்ல முடியாது மாப்பிள்ள. அந்த ஒரு நிமிஷத்துல நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அதனாலதான் சிவகாமிக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம வாயடைச்சு நின்றுட்டேன். ஆனா இப்போ ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் நீங்க அவ்வளோ வேகமா வந்திருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு மாப்பிள்ள. நீங்க எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பரவாயில்ல விடுங்க மாமா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் உங்களை நினைக்க வச்சது. அது மனித இயல்பு தானே, உங்க தப்பு இல்லை. சரி, அத்தையை பார்க்கலாம் வாங்க. வேண்டாம் மாப்பிள்ள, இப்ப நீங்க அவளை போய் பார்க்க வேண்டாம். கோவமா இருக்கா, ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம கண்டபடி பேசி உங்களை அவமானப்படுத்திடுவா. பரவாயில்ல மாமா, நீங்க எங்க 2 பேரும் தப்பா நினைச்ச மாதிரி தானே அத்தையும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அத்தையை நேர்ல போய் பார்த்து உண்மையை புரிய வச்சிடலாம். மாப்பிள்ள, சிவகாமியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல அவ கோபமா இருக்கிறதுனால இப்ப நீங்க எதை சொன்னாலும் அவ நம்ப மாட்டா. நீங்க கிளம்புங்க, அவகிட்ட உண்மையை நான் சொல்லிக்கிறேன். ஆமா செல்வம், அங்கிள் சொல்றதுதான் கரெக்ட். நீங்க போய் நேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாகலாம். அதனால இப்ப கிளம்புவோம், அப்புறம் வந்து பாத்துக்கலாம். நான் கிளம்புறேன். சரி மாப்பிள்ள, வரோம் அங்கிள். வாமா. என்ன மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள? அர்ச்சனை எப்படி இருக்க மாமா? இருக்கா மாப்பிள்ள. இது வரைக்கும் அம்மா பேச்சே கேட்டு வளர்ந்த பொண்ணு இப்பவும் அதே நிலைமையில தான் இருக்கா. கவலைப்படாதீங்க, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். கிளம்புறேன் மாமா. சிவகாமி, 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 டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னதான் கேட்குறேன், டாக்டர் என்ன சொன்னாங்க?
தூசுல குப்பையில எல்லாம் வேலை பார்க்க வேணாம்னு சொன்னாங்க. சரி, அந்த மருந்து சீட்டை கொடு. அந்த பாரு சிவகாமி, மாப்பிள்ளையும் அந்த பொண்ணையும் சிக்னல்ல வச்சு பார்த்தப்போ நம்ம மாப்பிள்ளையோட லட்சணம் இதுதாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தியே. அவங்க எதுக்காக அவ்வளவு அர்ஜென்ட்டா போனாங்கன்னு தெரியுமா? இத பாருங்க, எனக்கு மாப்பிள்ளைன்னு யாரும் கிடையாது. எனக்கு யாரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை.